இதுக்கு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், ஏன் இப்படி தடையெல்லாம் எதனால் தடை அப்படிங்கிறதுனால யோசனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம பிரபாகருடைய ஒரு நல்ல ஒரு யோசனை. அது எங்களுக்கு குழப்பம் இருக்கிறதுனால எனக்கு தெரியாது, இங்கே ஏன் இங்கே தடைப்பட்டிருக்குது எங்களுக்கு நல்லா தெரியாது. அதனால் இப்போ நல்லாவே ரொம்ப தெளிவாக மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதை நம்முடைய ராமலிங்கனுடைய பிரதோஷம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் நீ காமிச்சேன். அந்த டாக்குமெண்ட்ஸு சுவாமிகள் எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் படித்து பார்த்தோம். மிக தெளிவாக சுவாமிகள் எழுதிக்கின்றது. அந்த உரிமையை நாங்கள் 4 பேருக்கு கொடுத்துருக்கின்றோம். ஸோ அவங்க மூலமாக அந்த சந்ததிகள் மூலமாக இந்த குழு அமைக்கப்பட்ட திருப்பணி குழு அமைக்கப்பட்டு நான் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாமளும் அவங்களோட இருப்போம், அவரும் நம்மளோட இருப்பாங்க. அப்போ தான் சீக்கிரமாக அந்த திருப்பணியானது சீக்கிரமாக முடியும். அதில் நமக்கு இன்னும் இதில் பெரிய நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கட்டணம் அமைய நல்லா. அதனால் இது நல்ல முடிவு எடுத்திருக்கின்றீர்கள். அது திண்டுக்கல் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே, குறிப்பாக அவருடைய என்னுடைய எஸ்எஸ்கே அவருடைய குமாரர்களும் சுகம் பேப்ளிக்ஸ் அவர்கள் நீங்கள் மட்டும் பெரிய நிறைய பேர் இருக்கின்றவர்கள். மேடாவுடைய அவர் இருக்கிறாங்க, சாமி இருக்கிறாங்க, எல்லாம் நாங்கள்லாம் ஒருவேளை நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ வேணாலும் நாங்கள் கொடுக்கின்றோம். குழந்தையில் பார்த்தீங்கன்னா ஞானசபையை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எங்கே பாலிட்டிக்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருவன் தான், நான் எடுத்த முடிவு தான். அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 நாள் அந்த கட்டணத்துக்கு முன்னாடி வெறும் காலை இடத்துல அருள் அகவலை சிவகுமார் நிறைய பேர் உட்காந்து சொல்லுவோம். இந்த 40 நாள் நகர்பாலனம் பண்ணி முடித்து இறைவனை மேய்ச்சி விண்ணப்பித்து உடனே பார்க்கும்போது உடனே கட்டடம் ஆரம்பிச்சிடணும்னு அந்த ஒரு வேண்டுகோளை விண்ணப்பித்து நான் அதை ஆரம்பித்தேன். அந்த கட்டடம் மனமலை மாதிரி ஒரு 25 சென்ட் இடம் இப்போ பயிற்சி கூட கட்டியிருக்கோம். பாராட்டங்கள் பயிற்சி அரங்கம் கட்டியிருக்கோம். கீழே ஒரு குவார்டர்ஸ் கட்டியிருக்கோம். மேலே ஒரு டெரஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ரூபாய் அது ஆயிருக்கும். ஒரு 3 வருஷம் இந்த கட்டணத்துக்கு ஆயிருக்கும். அது இல்லாமல் இடத்துக்கு ஒரு 20 ரூபாய் இருக்கும். பட் அதெல்லாம் ஒன்றும் செலவாக எனக்கு தெரியல. தயாரிப்புடைய ஒரு ரங்கம் மிகவும் அந்த ஞாபகத்தையான கட்டத்தை 2016 செப்டம்பர் கட்டி முடித்து நல்லபடியாக அந்த ஞாபகத்தையாக நடந்து இருக்கின்றது. நீயும் அதே மாதிரி இந்த ஞாபகத்தை பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சத்திய தயவு ஞாபகம் தயவு சத்திய ஞாபகத்தை என்று நான் பேரலாம். ஏன்னா சத்திய ஞாபகங்கிறது தயவு இல்லாமல் அந்த சத்திய ஞாபகம் நம்ம வரவுல இருந்தாலும் கூட இங்கே கட்டக்கூடிய தயவு சத்திய ஞாபகம். ஏன்னா சத்திய ஞாபகத்தையே தயவு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. அது ஆதி அந்த வரவுகளுக்குரிய ஆதியாக இருந்தால் இது அந்த மாதிரி அணகு நெறி மனமெல்லாம் பெருவார் கிடைக்கக்கூடிய அந்த தயவு தேடணும் அப்படின்னா இங்கே தான் வரணும். கடவுளை சத்திய ஞானத்தை கூறி கற்பனை ஆண்டவனை தகுதிக்காரத்தை கண்டு இங்கே நின்று இங்கே அநேக வாழ்வதற்காக இங்கே வந்துதான் ஆகும். ஸோ இதுதான் அந்த முடிவு நேராக சாமி அந்த மாதிரி எப்பவுமே சத்திய தயவு சமாளித்து சொல்லுவார். அது மற்றவர்களே பற்றி நம்ம தேவையில்லை. கண்டிப்பாக இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தயவுன்னு சொல்லுவது அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத நிறைய சம்பாதிகள் இங்கே ஏற்றுக்கொள்கின்றார்கள். நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறாங்க, நிறைய பேர் சாமியோட ஃபோனில் கேட்குறாங்க, நிறைய ஆகிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த கொரோனா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆன்லைன் கிளாஸிங் சாமியோட பற்றி நிறைய பேர் கேட்கப்பட்டு நிறைய பேர் மனதிற்கு ஆசைப்படுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் உதாரணமாக இந்த கட்டடம் கட்டி இந்த சாமியோட நூல்கள் எல்லாம் இங்கே நமக்கு விற்பனை சொல்லியிருக்கோம். நல்ல சாதனை பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நல்ல ஒரு பயிற்சியுடன் இருந்தால் இங்கே வரும் காலத்தில் இந்த சம்பாதம் இங்கிருந்து தான் சுத்தாரமே வளர்ச்சி அடையக்கூடிய அர்த்தம். வளர்ச்சி அடையக்கூடிய சம்பாதம் இப்போ மற்ற இடங்களில் இருந்தால் சாமிகளுடைய நூல்களை படித்து இங்கே தயவு மூலமாக தான் சுத்தமான வளர்ச்சி அடையும். உலகம் பூரா அது இதை காப்பதற்கு சாமிகளுடைய தயவு இல்லாமல் போக முடியும்.
ஏன்னா இவருடைய கணக்கு வந்து படித்து பார்க்கும்போது விச சன்மார்க்கத்தின் செய்தி எந்த அளவுக்கு டீப்பாக போகுது பார்க்குறது. நாம நாங்கள் உள்ள புரிந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தயவுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது தயவு. அதனால் அது இங்கேருந்து தான் வந்து உலகத்தோறாலும் நம்முடைய தெய்வம் ஞானம் இந்த மாதிரி ஞானம் எல்லாம் இங்கேருந்து தான் போகணும். வேறு நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நேராக வந்து சொல்கிறது இங்கே தான் சொல்கிறாங்க. உடனே ஊரெல்லாம் கேட்குறாங்க, படிக்கிறாங்க, நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க, ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. இந்த நூலில் படித்து நிறைய விஷயங்கள்லாம் இது தெரியாது, இத்தனால தெரியாமல் இருந்தது. இந்த திண்டுக்கல்லே ஒருத்தர் பிரிச்சோன்னு ஒருத்தர் அவருக்கு இருந்தவருக்கு இவரை சொல்லி தெரியும். அப்புறம் மதுரையில் கண்ணரையாக பேசி நிறைய சந்தேகம்லாம் கேட்டு மிக தெளிவாக்கி நம்மளாம் விட ஒரு 3 வருஷம் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தெய்வம் எந்த சந்தேகம் கேட்டாலும் 1 வருஷம் தான் ஒரே விதத்தில் இவ்வளோ வேகமாக அந்த எழுதி பேசிட்டார். அவர் எல்லாமே செய்யறாரு. அதனால் யூஎஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் ஆதரவாக நிதி திரட்டுற விஷயத்தில் வந்து நிறைய எல்லாரை ரொம்ப அற்புதமான ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கின்ற இந்த கடைகள் இந்த நாகரிகம் முதல் அவர் 4 பேர் 3 பேரும் மற்றவங்க அம்மையாரும் 4 பேருமே வந்து இதை நமக்கு நல்ல அருமையாக நம்ம தயா அவங்களும் சமூகத்தில் இணைந்து அருமையான இந்த கட்டத்தை நாமெல்லாம் ஒரு சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையை உடனே ஆரம்பித்து சீக்கிரமாக அதை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. தயாநிதி சுவாமி அவர்கள் வந்து விட்டு துணையாக இருக்கிறார். நான் வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் நான் ஒரே கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அதோட முயற்சி எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு ஆரம்பித்தோம், அந்த ஆரம்பித்த இன்றைய நாடுகளில் மாநிலங்களோட எல்லாம் வந்து அது காலகட்டம். காலகட்டம் வந்து இப்பதான் வந்து பவர் சப்ளை கட்டு ஒரு ஆன்மா கொண்டுப்படுவதற்கு ஆன்மா ஏற்படுவதனால்தான் இந்த சன்மார்க்கம் தயவு என்ற சொல் வந்து சுவாமி பக்குவம் ஏற்படுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு எல்லாரும் இந்த தயவு ஞானத்தை சொன்னதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கும். முக்கிய ஞானத்தை இந்த மாதிரி நடவடிக்கை ஆதியாக இருந்தால் தயவு சக்தியாக அந்தமாக இருக்கின்றது. கோவையில் இருக்கக்கூடிய தயவு வலுவாக இருக்கிறது. இந்த கோவையில் பாதாசை நல்ல அருள் ஒளிகளை வாழ்வேன் நாங்கள் நிறைய கூட அண்ணாலயத்திலேருந்து கௌரவங்கள் பயிற்சிலாம் கொடுத்துருக்கிறோம். பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி ஞானம் சரி நம்ம நிறைய விஷயங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் படைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்தியா லெவலில் வெயிட் வரணும் கட்டப்படைகள் முதல்ல இப்போ இந்த கட்டணம் கொடுத்துருக்கோம். வெயிட் அறிவிப்பு நான் வந்து அதில் சத்விச்சாரம் இது பக்கத்தில் சாமி என்ன சொன்னோன்னா கட்டணம் கட்டும்போது மேற்கு பகுதியில் சத்விச்சாரம் கிழக்கு பகுதியில் வந்து பரவாயில்ல சொல்லிட்டு இந்த ரெண்டையுமே வந்து கூட்டி தான் அந்த ஞானத்துக்கு வர்றாங்க. ஞானியுடைய இந்த தேவசக்தி ஞானத்தை எப்படி இருக்கணும்னா அனுபவபூர்வமாக சத்விச்சாரமும் புறவும் ஒன்று சேர்ந்து இந்த ஞானத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் அதாவது சத்விச்சாரம் பரவாயில்ல நம்ம நடுவில் வந்து நம்முடைய ஞானம் இங்கேயும் வந்து அந்த மாதிரி எல்லா விதமான தயவு நூல்களெல்லாம் கிடைக்க முடியல. குருவில் வந்து
நடைபெறக்கூடிய நல்ல என்னென்ன வழிகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த கோயில் கட்டலாம், எப்படியெல்லாம் ஒரு தீர்மானம் சுவாமிகளை தயாநிதியாக இருக்கின்ற தயாநிதி அவரே நமக்கு நீங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் தானாக அவர் தயாநிதியாக இருக்கிறீங்க. அவரே சகோதரர்களாக நம்ம எல்லாரும் தயவு இணைந்து இந்த தயவு செய்தியாளர்களை கட்டி சத்துவிகார இந்த உச்சபை கொச்சபையுடன் உள்ள நிறுவி உலக மக்களுக்கெல்லாம் இந்த தயா சன்மானத்தை கொண்டு செல்லலாம். உலக மக்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னா இங்கே தான் வரணும் அப்படிங்கிற இந்த முழு ஒத்துழைப்பும் கோவையிலிருந்து நான் போராடுகிறேன் வந்து பார்ப்பீரோ என்று நான் உறுதியமைத்து இருந்தறிவும் நிதியில் முதல்ல நன்றி சொன்னேன். நீங்கள் தான் முதல்ல நீங்கள் தான் அந்த இதெல்லாம் உண்மையை மட்டும் முடியுங்களா? அதுவே எனக்கு பார்க்க ஒன்று கூடி இருக்கும் பொழுது எதுவும் முடிய மாதிரி இருக்கு. மின்சார ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் சற்று எல்லோரும் அருகில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் கேட்க வேண்டும். நம்முடைய தயவு செம்மன் கோயில் ராமதாஸ் ஐயா அவர்கள் கோவையிலே பெரிய அளவிலே அவர்கள் சன்மார்க்க பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமிகள் என்ன நினைத்தார்களோ, தயவு நெறியிலே என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை செயல் வடிவத்திலே இப்பொழுது இன்றைய சூழ்நிலை செய்து வருபவர் நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்கள். அதனால்தான் நாம் இங்கே திருப்பணி என்று சொன்னதுமே அவர் மிக மிக மகிழ்ச்சியோடு உடனே தொலைபேசியில் எனக்கு ஃபோன் மூலம் தெரிவித்தார். நிச்சயம் நான் வந்து விடுகிறேன், என்னால் இயன்ற அளவு என்னென்ன செய்ய முடியும் அனைத்து இடத்திலும் செய்கிறேன் என்று ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெருமகனார் நல்லது உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர்கள் பல வழியிலே அவர் அந்த தயவு பணியிலே அவர் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களையும் அதில் ஈடுபட செய்கின்றார். அது ஒரு பெரும் காரியம். இரண்டால் சுமார் 100கணக்கான ஊழியர்கள் இருக்கிற இடத்திலே நல்ல ஒரு சன்மார்க்க பணியை செய்ய வேண்டும் என்றால் அவர்களும் ஈடுபடுத்தி செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய கடமை. அப்படிப்பட்ட நல்ல கடமையை அவர்கள் நிறைய மனதோடு அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தொண்டு ஓங்கி வளர எல்லாம் தயவு பெற்றது மிகப்பெரிய பிரார்த்திக்கிறார். நம்முடைய தயவு செம்மன் அருகில் இருக்கின்ற சின்னாளப்பட்டியலை பல தெய்வ பணிகளை செய்து வருபவர். அங்கே தயாவுளி நிலையை ஏற்படுத்துவதற்கு முழு காரணகர்த்தாக இருந்தவர் நம்முடைய தயாநிதி அவர்கள். அங்கே சில காலம் அங்கே வாசம் செய்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமகனார் ராமராஜ ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த தயவு பணியை பற்றி அவர்கள் நல்ல ஒரு சிறிய உரையை பகிர்ந்து கொள்ள வர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சோமையா அவர்கள் சொன்னதை போல புனிதமான நாள் நம்முடைய
தயவு இல்லதோடு திருப்புமுனை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இது அமைந்திருக்கின்றது. வெகு காலமாக எல்லோர் உள்ளத்திலும் ஒரு ஆசையாக வளர்ந்து கொண்டது என்று இந்த நிலையை சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய சித்தர் பெருமக்கள் தான் சொல்லுவார்கள், குரு அமைவது என்பது நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே அமைவது என்று சொல்லுவார்கள். ராம்ஸ்ரத்நாத் போன்ற ஞானிகளெல்லாம் சொல்வார்கள், குரு சாமானியமாக நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் எத்தனையோ ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியத்தினால்தான் நீங்கள் குருவை நீங்கள் அடைய முடியும். அந்த வகையிலே நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றோமோ, நம்முடைய மூதாதையர்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ தெரியாது. நாம் சுவாமிகளை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் நன்றி இருக்கின்றார். நம்முடைய தமிழ் சித்தர் எல்லாம் சொல்லுவார்கள், எழுத்து சித்தர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார்கள், குருவை யாரும் நீங்களாக அடைய முடியாது. குரு உங்களை அழைத்தால் தான் அவர் பக்கத்திலேயே நெருங்கி போக முடியும் என்று சொல்லி அந்த எழுத்து சித்தர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக, நம்முடைய பெற்றோர்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரியமாக வாயிலாக நாங்கள் நம்முடைய வள்ளல் பெருமானையும் சுவாமி சரவணானந்தா அவர்களையும் குருவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் நாம் அவருடைய பாதத்தை அணுகியதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலே எத்தகைய ஒரு தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக அவர்கள் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களை அறிந்தவர்கள் அறிவார்கள். இங்கே மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கின்றவர்கள், உலகத்திலே பல நாடுகளில் இருக்கின்ற அவருடைய அன்பர்கள் எல்லாம் இன்றளவும் அவர்களை துதிக்காமல் இருந்ததில்லை. அந்த அளவு நம்முடைய சின்னாளப்பட்டி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் சுவாமிகளிடத்திலே ஒரு அணுக்கு தொண்டராக இருந்து அங்கே சின்னாளப்பட்டியிலே சுவாமிகள் அவர்கள் ஒரு 60 நாட்களுக்கு மேலே அங்கே தங்கியிருந்தார்கள். அங்கே தினமும் மாலையிலே உட்கார்ந்து பேசுவார்கள். எல்லோரும் போய் அவர்களை அணுகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அத்தகைய ஒரு பாக்கியமெல்லாம் நம்முடைய சின்னாளப்பட்டிக்கு கிடைத்தது என்றால், இன்றளவும் அந்த அங்கே அன்னதானம் பெருகிக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் சுவாமியினுடைய அருளாசிதான். இன்று காலையிலே ஆகாரம் வழங்குகின்றோம், மதியம் ஆகாரம் வழங்குகின்றோம். மதியம் வழங்கிய ஆகாரத்தை அவர்களுக்கு இரவிலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி வருகின்றோம். பல அன்பர்கள் மனமுவந்து, உலகத்தில் உள்ள பல அன்பர்கள் மனமுவந்து அவர்கள் வந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு நிலைமை சின்னாளப்பட்டியில் இன்றைய ராமதாஸ் ஐயா அவர்களெல்லாம் வந்து பார்த்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய சோமர்கள், நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய குமாரர்கள் எல்லாம் இதற்கு தூண் போல நம்முடைய சன்மார்க்கத்திற்கு சேர்ந்த திண்டுக்கல்லிலே ஒரு தூண் போல அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். இதை அவர்கள் தமிழ் உலகத்திற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு காட்டுகின்ற ஒரு முயற்சியை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை புதுப்பித்து நிர்மாணித்து உலகுக்கே அவர்கள் அந்த உன்னதத்தை, சுவாமிகளுடைய ஒரு புகழை, சுவாமிகளுடைய ஒரு சாநித்தியத்தை எளிமையான, உலகத்திலேயே எளிமையாக வாய்ந்த ஒரு சுவாமி நம்முடைய சுவாமியை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு மிக எளிமையாக அந்த பக்கத்து வீட்டிற்காரருக்கு கூட தெரியாமல் தன்னுடைய தவ வாழ்க்கையை உண்மையான தவ வாழ்க்கையாக வாழ்ந்தவர் நம்முடைய சுவாமி என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. உலகத்திலே நீங்கள் எந்த ஞானியர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய சுவாமிகளைப் போல அவராக சமைத்து உணவு உண்டு வருகின்றவர்களுக்கும் அளித்து நல்ல சொற்கள் கூறி ஒரு எந்த வகையிலும் தன்னுடைய வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு தன்மை எந்த ஞானியிடத்திலும் இல்லை. அத்தகைய ஒரு உன்னதமான ஒரு மகத்தான ஞானியை நாம் நம்முடைய குருவாக பெற்றிருக்கின்றோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அத்தகைய ஒரு சூழ்நிலையை நம்முடைய சிவம் ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவருடைய குமாரர்கள், நம்முடைய ராமலிங்கம் சகோதரர்கள் எல்லாம்
ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் இன்று ஏற்படுத்தி பொள்ளாச்சியர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் குதிரை என்ற பேசிக் கொண்டிருக்கிறது கூட சொன்னார்கள். இன்னும் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல மிக நல்ல அளவிலே நாம் பெரிய ஒரு இடங்கள் வாங்கி நல்ல முறையிலே செய்திருக்கலாமே என்று கூட அவர்களெல்லாம் அந்த ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையெல்லாம் நம்முடைய எளிமை, நம்முடைய சுவாமிகளுடைய எளிமை அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றுதான் அதற்கான நம்முடைய ஒரு ஆசைக்காக நம்முடைய வருகின்றவர்களெல்லாம் சுவாமியை பற்றி அறிய வேண்டும், அவருடைய போதனையை பற்றி அறிய வேண்டும், அவருடைய அருமையான தமிழை பற்றி அந்த அத்தகைய தமிழ் நாம் எங்கும் பார்க்க முடியாது. அவர்கள் நூலில் எழுதியிருக்கின்ற அந்த தமிழினுடைய இனிமை ஒரு இலக்கண தமிழறிஞர்கள் ஒரு பயிற்சியோடு எடுத்துக்கொண்ட அந்த இலக்கண முறையெல்லாம் அவர்கள் பின்பற்றி ஒரு அழகு தமிழிலே அவர்கள் நூல்களை எடுத்தால் கடைசி வரைக்கும் வைப்பதற்கு மனம் வராத அளவிலே அந்த அளவிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நாம் கொடுத்த பாக்கியம். இந்த நம்முடைய முன்னோர்கள் செய்த பாக்கியத்தினாலே நாம் வழங்குகின்ற முன்னால் வணங்கி இருக்கின்ற நம்முடைய தெய்வங்களுடைய ஒரு பலத்தினாலே நம் சாமியவர்களை நாம் குருவாக பெற்றிருக்கின்றோம். அத்தகைய இந்த இடத்தை இன்னும் ஒரு நல்ல முறையிலே ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆண்கள் எல்லாம் முயற்சி செய்வது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது. நாம் சின்னாளப்பட்டி அன்பர்கள் சார்பிலே நாம் எத்தகைய உதவி உங்களுக்கு வேண்டுமானாலும் உலக அளவிலே இருக்கின்ற நம்முடைய சாமியினுடைய அவரை பின்பற்றுபவர்கள் தினமும் சாமியினுடைய படத்தை அந்த ஜோதியை எங்கிருந்தாலும் வழிபடுகின்ற அவர்களை எல்லாம் இணைத்து எங்களாலான உதவியை பரிபூர்ணமாக செய்வோம் என்று இந்த சுவாமியுடைய சன்னிதானத்தை கூறி என்னுடைய உரையை நம்முடைய தயவான உரையை மிக அற்புதமான நிகழ்த்தினார். அடுத்தபடியாக திண்டுக்கல் சன்மார்க்க நெறி பரப்பிட்டு வருகின்ற எஸ்எஸ்கே ஐயருடைய குமாரன் எஸ்எஸ்கே அகிலோகி அவர். இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சன்மார்க்க நண்பர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் விழா மேடையில் அமர்ந்திருக்கும் ஒருவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மதத்திற்கு எப்படி கோயில், ஆலயங்கள், மசூதிகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது. அதெல்லாம் அந்த கால ராஜாக்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உருவாக்கியதுனால்தான் மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளெல்லாம் வெளிப்படுகின்றன. அதே போன்று நமது வள்ளற் பெருமானார் வடலூரில் நல்ல சத்யநாராயண சபை அவர் வாழும் காலத்திலே நிறுவிவிட்டார். அதே மாதிரி தர்மசாலையும் ஏற்படுத்தியுள்ளார். இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு அங்கேருந்து எல்லாருடைய விளக்கங்களும் அமைப்புகளும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று எந்த நெறிமுறையில் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக நமக்கு புரிகின்றன. அதுபோன்று தான் தயவு பற்றி சிந்தனை செய்து மிக உயர்ந்த அளவிலே நம்ம வள்ளற் பெருமானார் எப்படி அவர் அன்பு பற்றி எந்த அளவுக்கு கொண்டு சென்றாரோ தயவு பற்றியும் அவர் மிக விளக்கமாக கூறியுள்ளார். அவர் வாழும் காலத்திலே ஆரம்ப காலத்தில் அவர் இருக்கும் இடத்திலே தெய்வாலயம் அமைத்து விட்டார். அவர் வரலாறு கொண்டு தான் நினைவு விட்டார். தொடர்ந்து சின்னாளப்பட்டியிலும் தேவாலயத்தை ஏற்படுத்தி அதுவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. நம்முடைய திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் அப்பா நின்று எல்லோருடன் இணைந்து அங்கு ஒரு தேவாலயத்தை ஏற்படுத்தியிருந்தார். அவர் இருக்கும் இடத்தில் உலகத்திற்கே ஒரு தயவு என்பது என்ன என்பதற்கு நல்ல விளக்கமாக ஒரு பெரிய அளவிலே இங்கு உருவாக வேண்டும். அவர் எண்ணியது போல் இது உலகத்துக்கே ஒரு உதாரணமாக திகழ வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு இடத்திலே தெய்வாலயம் நல்ல அமையணும். அது அமைவதற்கு எல்லா சன்மார்க்க அன்பர்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவோம் என்று நாங்கள் எல்லாம் எண்ணி உள்ளோம். இன்று காலையில் கூட வாசலை சோதரி மகன் நம்ம ரவி சந்தித்தார். வாங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு நான் அழைப்பு கொடுத்தேன். இன்றைக்கி கொஞ்சம் மதுரைக்கு செல்ல வேண்டியதனால் வருவதற்கு கொஞ்சம்
வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னார். நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ எங்களுடன் இணைந்து எல்லா விதத்திலும் நாங்கள் பணிகள் நன்கொடைகள் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று அவர் அறிவித்திருந்தார். அதனால் அவருடைய தகப்பனருடைய கருத்துக்களும் நாங்கள் பரிமாறி கொண்டோம். ஆனால் அதெல்லாம் அவர் நோக்கமல்ல. நல்ல காரியம் நடத்துவதற்கு என்ன செய்யணுமோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் நிச்சயமாக அவரும் செய்வதாக அறிவித்தார். அதே போன்று தான் இப்போ ஐயா ராமதாஸ் ஐயாலாம் வந்து ஒரு வேகம் இருக்குது, இப்போ வந்துருச்சு. என்னங்க இது வந்து உடனடியாக நம்ம கவனித்து தான் ஆகணும். நாங்கள் ஐயாவுடைய வாழ்ந்த காலத்தில் நம்மலாம் வாழ்ந்து இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ போகிறோம். அதனால் நம்ம நிச்சயமாக பணி ஒரு தேதி கூட நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிடுங்க. அதை பூஜை போடுறதுக்கு இன்னும் காலத்தை தாமதிக்காதீங்க. அது அப்படியே நின்று கொண்டே இருக்கு. ஆனால் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைத்து உள்ளது. அது இல்லாமல் இப்போ பக்கத்தில் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சேர் பண்ணியிருப்பார் போல இந்த இடம். அந்த மகாராஜா நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால இந்த கூடுவோ குறைவோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் நமக்கு விரக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சா இங்கே வந்தாங்கன்னா ஏதாவது சும்மா கேட்டுருவாங்களா, இல்லை ரேட்டு நம்ம கேட்குற ரேட்டு கேட்காம கம்மியான ரேட்டுக்கு கேட்டுருவாங்களா அப்படின்னு அந்த பயம்லாம் அவங்களுக்காக வேண்டியதில்லை. இப்போ கூட அது யார் கையில் இருக்கோ நாங்கள் முறையிடலாம், முயற்சிக்கலாம். அதோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டால் இந்த தேவாலயம் மிக விமர்சையாக பெரிய அளவில் நல்லபடியாக அமையும். எப்படியும் நகரத்துக்குள்ளே இருந்தால் தான் இப்போ ஐயா நம்ம சாமிகள் இந்த சாமின்னா எனக்கு பெரியப்பா தான். எங்கள் அப்பா நம்மளுடைய பங்காளி பெரியப்பாங்கிறது தான். அதாவது தந்தையாருக்கு செய்வதில் நாங்கள்லாம் கடமைப்பட்டு உள்ளோம். என்னங்க தந்தையார் அப்பா என்ன செஞ்சிருக்காரோ அதன் முறையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ கூட சரவணந்தாஸ் சாமிகள் அவர் உலகத்துக்கு சாமிகளாக இருக்கலாம். ஆனால் அவர் ராமலிங்கத்துக்குலாம் எப்படி அவருக்கு ஒரு உருவமுறை ஆகிறதோ அந்த அளவுக்கு இல்லைன்னா அந்த லெவலுக்கு நாமளும் அவரை நாங்கள் வழிபடுகிறோம். அதனால் அவருடைய எண்ணத்திற்கு நிச்சயமாக முயற்சி செய்து மிக கூடிய விரைவில் இங்கே வாஸ்து செய்து பூமி பூஜையும் செய்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம சிவராமதாரெலாம் இருக்கிறாரு. நம்ம அனுபவிக்கணும் இல்லையாங்க. நம்ம இன்னும் வயசு ஒரு 100 ஆண்டுகள்லாம் இருக்க போகிறது இல்லை, இந்த காலம்தான். இந்த காலத்துக்குள்ளே ஏதோ நம்ம அமைச்சு கொஞ்சம் அந்த அந்த பங்கு நம்ம பங்கு வகிக்கணும். அப்போல்லாம் ஒரு சின்ன வயசில் தேவாலயத்தில் அவர் 53 வயசு. அப்போ அவர் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த கோயிலை கட்டிட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் ஓரளவு கொஞ்சம் விஜய் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நாமளும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஆரம்பிக்கணும். கோயிலெலாம் கட்டினாலும் ஒரு மகாராஜா கட்டியிருப்பார், அடுத்த தன்னுடைய வாரிசுகள் அது நிறைவேற்றிருப்பாங்க. என்ன நினச்சாங்களோ அவங்க பார்க்க முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சிங்க. இந்த இடத்துக்கு முயற்சிப்போம். இருந்தாலும் இப்போ நல்லா பிளான்லாம் போட்டுட்டு வந்துருக்குறாங்க. அது கிடைச்சா இப்படி விஸ்தீர்ணம் பண்ணுறது அதுவும் நல்லா யோசிப்போம். ஆனால் எந்த விதத்தில் காலதாமதம் ஏற்படாமல் மிக விரைவில் அப்படியா போன கூட்டத்தில் சரி ரைட் அந்த தேதியிலே நம்ம உடனடியாக துவங்குவதற்கு நாங்களெல்லாம் ஒத்துழைக்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குமாரன் வயதான பின்பு நாம் சன்மார்க்க சேவையில் ஈடுபடவில்லை. ஒரு இளம் வயது ஒரு 40-50 ரேஞ்சில் நாம் இதில் ஈடுபட்டோமேயானால் நமக்கு மூப்பு கூட நம்முடைய பணிகளால் நாம் நிறைவு செய்து நாம் அதை நல்ல முறையில் நாம் கண்கூடாக கண்டு கழித்து அனுபவிக்கலாம் என்கின்ற ஒரு நல்ல கருத்தை மையமாக வைத்து பேசியுள்ளார். அவர் பேசியுள்ளது மட்டுமல்ல, அவருடைய தகப்பனார் காலத்திலிருந்தே அப்படித்தான் அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நன்றியை கூறி அடுத்தபடியாக நம்முடைய மலையடிவாரம் சன்மார்க்க சங்க தலைவர் நம்முடைய மேரா நித்யானந்தமையாவை என்ன நினைக்கிறார்களோ, மாதாந்திர சொற்பொழிவானாலும் சரி, நித்திய அன்னதானமானாலும் சரி, அதே மாதிரி காலையிலே மூலிகை கஞ்சி பழமுதனாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மாலை நேர வகுப்பு நடத்துவதாலும் சரி, இப்படி அனைத்து விதத்திலும் மிக மிக அவர்கள் ஆவலாக ஈடுபடுவதற்கு முழு துணையாக இருந்து வருவோர் நம்முடைய மலையடிவாரம் சன்மார்க்க சங்க தலைவர் ஓ சந்திரனையா அவர்களுக்கு மிக மிக சரிஜோடியாக இணைந்து செயல்பட்டு வருபவர் நம்முடைய கேரண்டி ஜுவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள்.
இவர் இருவருமே ஒரு ரெட்டையர்கள் போல. இவர் ஆ என்றால் அவர் கும், அவ்வளவுதான். இந்த ஒருமித்த கருத்தோட இந்த மரடிவானம் சன்மார்க்க சங்கம் மிக நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மேதா ஐயா அவருடைய ஆசையும் வேறு அருளும் தான். அதனால் அவர்கள் தான் அந்த அன்னதான திட்டத்தை துவக்க வைத்திருக்கின்றார்கள். அப்படி நல்ல முறையில் நடத்தி வருகின்ற நம்முடைய வாசையா அவர்கள் சார்பாக நம்முடைய ஓ சந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது அவருடைய அறிவுரை வழங்கி கேட்டுக்கொண்டார். சன்மார்க்க சொந்தங்கள் அனைவருடைய இதற்கு நடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா விரிகைகளோட கொடுத்தாங்க. அதெல்லாம் இறைவனுடைய பணி, நம்ம கையில் எதுவுமே இல்லை. அவர் சொல்கிறார், நம்ம செய்கிறோம். நம்மளோட வேலையால் தான், இறைவன் கையில் நம்மளோட வேலையால். தயானி சுவாமி அவர்கள் சொன்னாங்க, நித்தியாலயம் செஞ்சாங்க, அதை ஃபாலோ பண்ணி சாமி சொல்ல செஞ்சுட்டு போனாங்க. அவ்வளோதான். ஏதோ நாங்களாக பிளான் பண்ணி நாங்களாக செய்கிற வேலை எல்லாமே சாமியுடைய வழிகாட்டுதல் தான். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அரசியலப்ப சொற்பொழிவு அரசியலும் சரி, அன்னதானம் சரி, எல்லாமே சாமிகள் தான் கொண்டு வச்சாங்க. போயிட்டு எல்லாமே சுவாமிகள் தான் முக்கியமான காரணம். அவர் தான் நடத்திட்டு போனாங்க இன்னைக்கு வரைக்குமே. காரணம் மட்டும் இல்லை, நடத்திட்டு போவதே அவங்க இன்னைக்கு வரைக்கும். இந்த மணிமண்டலத்தை 2010 கட்டணம் பிளான் பண்ணி அதுக்கு ஒரு தனி அறக்கட்டளை ஐயா ஆரம்பிச்சாங்க. யாவணி அறக்கட்டளை ஆரம்பிச்சு அது சத்தமாக சின்னாவட்டில் போய் ராமராஜையா வீட்டில் ஏறக்குறைய 3 மணி நேரம் நாங்கள் பேசணும். ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீட்டில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தோம். ராமராஜையா வீட்டில் 3 மணி நேரம் அவர்கள் பேசுகிறோம். மத்தியானம் சாப்பாடு டாக்டர் ஆகிட்டு சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்து பேசுவோம். அப்படின்னா அந்த காலத்திலே பிளான் பண்ணுவாங்க. ஏதோ சாமிக்கு அந்த காலத்தில் பிடிக்கல, இப்போ தான் நிறைவேற்றி நினச்சிருக்காங்க, நிறைவேற்ற போகிறாங்க. அதை கண்டிப்பாக சாமியுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பிளான்லாம் பார்த்து வந்தோடனே அதை காட்டினாங்க. நிச்சயம் அற்புதமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. சூறாவளி அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. அதை ஏற்கனவே நைவேலி விநாயகர் கோயிலை தலைமையில் நடத்தி மிக சிறப்பாக நடத்துகிறாங்க. நகரமே இயக்கப்பட்டம் போட்டு நடத்தி கொடுத்தாங்க. அதே போல் இந்த சன்மார்க்க கட்டணத்தையும் நிச்சயமாக தயாநிதி உலகமெல்லாம் பரவ வேண்டும் சொல்லி உருவாக்கியிருக்க ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதோட இன்னொரு வேண்டுதல் ஐயா நித்யானந்த ஏற்கனவே சொன்னேன். அதாவது 2010 திண்டுக்கல் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் சுவாமி தயாநிதியை பற்றி ஒரு கட்டுரை போட்டி வச்சோம். வச்சு அதை பசங்க போய் கொடுத்தோம். அதுக்காக சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு வர சொல்லி 1 மணி நேரம் கட்டுரை பண்ண சொல்லி ஒரு வடை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த லுக்கட் ரோலாக கொடுத்தோம். அடுத்த ஆண்டு தொடர்ந்து செய்கிறியான்னு சொன்னோம். அது என்னமோ ஒரு அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது என்ன காரணம் தெரியல. ஐயா எடுத்துக்கல, சாமியை ஒத்துழைக்க சாமியை ஒத்துழைக்க என்னமோ தெரியல. அது இப்போ என்னுடைய ஆதரவு என்னன்னாக்க திண்டுக்கல் உள்ள கல்லூரி பள்ளி மாணவர்களுக்காவது இப்படி சாமியை போய் ரீச்சாக அந்த மாணவர்களுக்கு நம்மளுக்கு ஐயா ஐயாவுடைய புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்லி அதில் ஒரு கட்டுரை போட்டி வைத்து அவர்களுக்கு வருடந்தோறும் பரிசு கொடுத்து அதை ஊக்கம் கொடுத்தோம்னாக்க இந்த இளத்தலைமுறையினர் உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அவர் சொன்னாங்க இல்லையா, அர்ஜுன் ஐயா சொன்னது, அதாவது 40-50 உள்ள வரணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த மாணவர்களே இப்போவே ஊக்கம் கொடுத்தா தான் உள்ளே வருவாங்க. அதனால் அந்த அட்லீஸ்ட் இந்த திண்டுக்கல்லில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பற்றாவது நம்முடைய தயாநிதியுடைய நூல்களை கொடுத்து படிக்க சொல்லி ஒரு கட்டுரை போட்டியதோ போட்டி வைத்து அவர் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த இடம் மிக நல்ல முறையில் வரும் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். எல்லாருமே ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பிளான் போட்டிருக்காங்க. எல்லாருமே நல்ல முறையில் இப்போ பிளான் பண்ணி நல்ல செய்வாங்க. ராமராஜையா சொன்ன மாதிரி இருக்காங்க, அவங்க தான் வழிநடத்திட்டு போக போகிறாங்க, அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம இதை கொடுக்க போகிறாங்க படிக்க வேண்டாம். நிச்சயமாக தயாநிதி சாமி தான் நம்ம வழிநடத்திட்டு போக போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. அது நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மகளிர் சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக என்னென்ன
எங்களால் செய்ய முடியுமோ அனைத்து விதமான உதவிகளையும் அந்த மலையாளிகள் சர்வத் சங்கத்தின் மூலமாக செய்வதற்கு மலையாளிகள் சங்கத்தின் மூலமாக கொண்டு வாய்ப்பு നൽകിய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் நம்முடைய தயவு செம்மன் கலியுக வரதனி அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கின்றார்கள். அனைவரின் சார்பாக அவருடைய வருகை தூத்துக்குடியிலே நல்லதொரு பெரிய அளவிலே அவர்களுடைய தெய்வ ஆலயத்தை நிறுவி நம்முடைய சுவாமிஜி என்ன விரும்பினார்களோ அதையெல்லாம் அங்கே அவர்கள் நம்முடைய கடந்த வயதிலும் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆசையோடும் கரூரிலிருந்து சன்மார்க்க சங்க தலைவர் ரெங்கராஜ் ஐயா அவர்களும் மற்றும் அவருடன் அன்பர்கள் வருகை கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் ரெங்கராஜ் ஐயா அவர்கள் ஒரு சிறிது நேரம் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் தயா சத்சங்கத்திலிருந்து அன்பர்கள் தயா அன்பர்கள் எல்லாரும் வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்கள் சன்மார்க்க அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐயாவுடைய இடத்த எடுத்து கட்டுறாங்க, பிளான்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு ஒரு போன வாரம் தான் எங்களுக்கு கிடச்சது. அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தில் எல்லாருமே பேசிட்டு நம்ம இந்த மீட்டிங்க்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம கரூர் தயா சத்சங்கத்தினுடைய பொருளுதவியோ மற்ற உழைப்புகள் எதுவாக இருந்தாலும் கரூர் தயா சத்சங்கம் வந்து இந்த அரப்பணியில் தடையணைச்சிக்குவோம் அப்படிங்கிறத நாங்கள் அறிவிச்சோம். ரொம்ப நன்றி. மிக சுருக்கமாக தன்னுடைய முத்தான கருத்துக்களை தெரிவித்தார்கள். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய திண்டுக்கல் அந்த சன்மார்க்க தெய்வ அன்பர் நல்ல முறையிலே ஒவ்வொரு செயல்பாட்டிலும் உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய தெய்வத்திற்கு எஸ்.எஸ். கோவந்தாம் அவர்கள். தனிப்பெரும் கருணை கருத்தரும் தயாபெரும் ஜோதி தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயா நம்முடைய ஆன்மநேய சன்மார்க்க நண்பர்கள் தாய்மார்கள் இங்கு திரளாக வந்து இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய கோவை ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டமானது சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தயாநிதி அவர்கள் ஆலயத்தை சீரும் சிறப்புமாக நிறுவனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதனுடைய வரைபடமானது சிறப்பாக அமைத்து இந்த வரைபடத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வரைபடத்திற்காக நம்முடைய பின்னாளப்பட்டி ராமராஜ் ஐயா சொல்லியது போல் பல நண்பர்கள் உலகம் தழுவிய அளவில் இருக்கின்றார்கள். ஆகையால் எல்லோருக்கும் இந்த வரைபடமும் போய் சேர வேண்டும். ஏனென்றால் இந்த வரைபடம் போய் சேர்ந்தால் அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை பூர்த்தி செய்வதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் வரைபடம் பார்க்காமல் நாம் என்ன செய்வது என்பதை அவர்களுடைய மனதில் எழ ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த வரைபடத்தையும் நாம் அனைவருக்கும் போய் சேரும்படியாக செய்தால் இந்த வரைபடத்திற்கு நாம் என்ன செய்யலாம், நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிந்து அதில் அவர்களுடைய எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நான் என்னுடைய மனதில் எண்ணுகின்றேன். அடுத்து இதை நாம்
சாமியா அவர்கள் இந்த 2021ஆம் ஆண்டு உத்தராயண தை மாதத்தில் இன்று வந்து மிகவும் மங்களகரமான இந்த ஆலோசனை கூட்டமாக வந்து அமைந்துள்ளது. ஆகையால் இதற்கு நாம் பக்கத்தில் இடம் அமைகிறதோ கேட்டு பார்ப்போம், கிடைத்தால் சேர்த்துக்கொள்வோம், கிடைக்காவிட்டால் நாம் இருக்கும் சுவாமி அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள், நம்ம வந்து சிறு கட்டினாலும் நல்ல அமைப்பாக இருக்க வேண்டும், அன்றாடம் எல்லோருக்கும் இந்த ஜோதியானது இங்கிருந்து இந்த நத்தம் சாலையில் செல்லும் அனைவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதுடைய அவருடைய கருத்து. அதன்படி இங்கு நாம் விரைவில் இந்த பூமி பூஜை நாம் நிகழ்த்த வேண்டும். ஆகையால் தாங்கள் நல்ல எண்ணங்களோடு இதை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் அவர்களுக்கு தகுந்தவாறு நம்முடைய தயவு ஆலயத்தை நிறுவிக்க பெரும் முயற்சியும் கொண்டு, நன்கொடை அளித்தால் மட்டும் போதாது, பெரும் முயற்சியும் கொண்டு அடிக்கடி இந்த இல்லத்திற்கு வந்து தாங்கள் அனைவரும் தங்களுடைய சிறப்பான ஆலோசனைகளையும் சொல்லி மிக மிக நல்ல முறையில் அமைய, தென் வடலூராக அமைய தாங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாமும் நம்மால் என்ற உதவியை செய்கின்றோம் என்பதை நம்முடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மதுரை ஐம்பது சந்திரசேகர் ஐயா அவர்கள் அந்த மாதிரி மகிழ்வோடு இன்று தயவு கொண்ட அனைவரும் கூடியிருந்தோம். சவுண்டு போட்டுங்க. ஆகையினால நம்ம வந்துட்டு இது நல்ல தருணம், நான் நமக்கு அருள் செய்ய என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த தயவுப்படி இந்த சிறப்பாக இந்த தயவாலயத்தை மிக சிறப்பாக நடைபெற்று இந்த பகுதியில் செல்லும்போது இந்த பஸ்ஸில் சென்றாலும் வேற வாகனத்தில் சென்றாலும் ஆலயங்களின் கவனத்தில் இது இருக்கக்கூடிய அளவுக்கு முன்முகம் ஒரு அன்பான வரை அது தாங்களுடைய கருத்துக்கள் வள்ளல்களின் கருத்துக்கள் அனைத்தையும் அதில் பார்க்கவும் தெரியும். என்ன அறிவி கேட்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். மற்றவர்களெல்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சூரசுந்தர் அமைப்பு சின்ன இதை போட்டுட்டாங்க பார்த்தாங்கல்ல. அதனால இந்த நல்ல பணிகளுக்கு ஐஓபி சந்திரசேகரனாக அடியேறின் குடும்பத்தாருடைய எங்களுடைய சிறப்பான எங்களுடைய சாமிக்கு செய்யக்கூடிய தொண்டு இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு மேலும் விடைபெறுகிறேன். இந்த தயவு இல்லம் வெகு விரைவில் திருப்பணி நடைபெற வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நேரில் பார்க்கும் போதெல்லாம் ஒரு நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல தூண்டுதல் செய்யக்கூடிய ஒளியை பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். மிக சுருக்கமாக நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய மதுரை விஜயராமன் ஐயா அவர்கள் Yeah.
கருணை குழு அமைப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் சார்ந்தவர்கள் சாமியினுடைய தயவு திரு ராமலிங்கம் ஐயா அவருடைய சகோதரர்கள் தயவு திரு எஸ்எஸ்கே ஐயா அவருடைய மாணவர்கள் தயவு திரு சுபம் ஐயா அவருடைய சகோதரர்கள் தயவு திரு கோவை ராமதாஸ் ஐயா தயவு திரு பிரபாகரன் ஐயா தயவு திரு வெண்ணியந்திரி தயவு திரு சின்னாலப்பட்டி ராமராஜ் ஐயா மற்றும் தயவு திரு கரிகவர்தன் ஐயா இந்த மாதிரி கரூர் தயவு திரு சிவசாமி ரேவச்சூடர் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா அன்பர்கள் சாமியினுடைய பக்தர்கள் சாமியினுடைய சீடர்கள் சாமியினுடைய அருளாட்சியை பெற்றவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பணிவான வணக்கங்களை இந்த அமைப்பு நல்லபடியாக அமைந்து சாமிகள் கிடைத்த பிரகாரம் அவருடைய தயவு நெறி உலகமெல்லாம் புறவுவதற்கு இங்கே அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டி சாமியுடைய குருவருளாலே நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றது. அந்த அமைப்பு சிறப்பாக அமைந்து எல்லோரும் குருவருளாலே ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடந்து கொள்வதற்கு அடியனுடைய மனம் மொழி பார்த்தால் எல்லா வகையிலும் என்னுடைய கொண்டை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி சிறப்பாக அமைய